இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் புலம்பல் 2வது அதிகாரம் முதல் 14 வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். எரேமியாவினுடைய இந்த 2வது ஒப்பாரியாக புலம்பலாக இந்த அதிகாரம் காணப்படுகிறது. முதல்ல நம்ம 13ஆம் வசனத்தையும் 14வது வசனத்தையும் புரிந்து கொண்டால் அதற்கு முன்பாக உள்ள வசனங்கள் நமக்கு தெளிவாக அவைகள் புரியக்கூடியதாக இருக்கும். இங்கே எரேமியா, எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன், உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தைப் போல் பெரியதாய் இருக்கிறதே, உன்னை குணமாக்குகிறவன் யார்? உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள் என்று சொல்லி இங்கே எரேமியா தன்னுடைய எருசலேம் யூத ஜனங்கள் அவர்களுடைய அழிவை குறித்தும், அந்த அழிவானது ஒரு சமுத்திரத்தினுடைய அளவுக்கு அது அத்தனை பெரியதாக இருந்தது என்பதை குறித்தும், அதற்கு காரணங்கள் உன் தீர்க்கதரிசிகள் தான். அவர்கள் உன் சிறையிருப்பிலிருந்து உன்னை விலக்கி காக்கும்படி உனக்கு உன்னுடைய அக்கிரமத்தை எடுத்து காட்டாம அபத்தமானவைகள் நல்ல காலம் பிறக்கும்னு சொல்லி உலகத்தினுடைய சமாதானங்களை ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்காம இருந்தாலும், வார்த்தைகளை கொடுக்காம இருந்தாலும், அவர்களே யூகித்து அவர்களே தீர்க்க தரிசனங்களை சொல்லி அக்கிரமத்தை அவர்களுக்கு எடுத்து காட்டி அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை அவர்கள் பெற முடியாதபடி அவர்கள் மாற்றிவிட்டபடியினால சமுத்திரத்தை போல உன்னுடைய காயம் பெரிதாக மாறிவிட்டது. நீ சீயோன் குமாரத்தியாகிய கன்னிகையாக நீ வாழும்படி அழைக்கப்பட்டிருந்தாய். ஆனால் இன்னைக்கு நீ ஒரு சோர ஸ்திரீயாக அல்லது ஒரு பரஸ்திரியை போன்ற ஒரு நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டு விட்டாயே. ஆகவே ஆண்டவர் உன்னை அவர் தண்டிக்கிறார் என்கிற கருத்தை இங்கே 2வது ஒப்பாரியிலே இங்கே எரேமியா குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு கற்புள்ள கன்னிகையாக சபை இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறாரே, அதே போலத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் ஆண்டவருக்காக கற்புள்ள கன்னிகையாக அவர்கள் இருந்து இந்த உலகத்தில் வல்லரசாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அத்தனை பெரிய நோக்கத்தை வைத்திருந்த போதிலும் அவர்களுடைய சமுத்திரத்தை போல காயம் பெரிதாகிறதற்கு அவர்களுடைய தீர்க்கதரிசிகள், அவர்களை வழிநடத்தினவர்கள், அவர்களை உருவாக்கினவர்கள் அக்கிரமத்தை எடுத்து காட்டாம அபத்தமானதையும் கேடானதையும் அவர்களுக்காக தரிசித்து சொல்லிவிட்டபடியினால இப்படிப்பட்ட அழிவுகள் நடந்தது என்று சொல்லி இங்கே எரேமியா குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இன்னும் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு தெளிவாக புரியப்படுகிறது. தமது கோபத்தின் நாளிலே தம்முடைய பாத பீடத்தை ஆலயத்தை நினையாமல் இஸ்ரவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையில விழத்தள்ளினார் என்று பார்க்கிறோம். யாக்கோபின் வாசஸ்தலங்களை எல்லாம் அழித்தார், தரையாக்கி போட்டார், ராஜ்யத்தையும் அதனுடைய பிரபுக்களையும் பரிசுத்த குலைச்சராக்கினார்னு பார்க்கிறோம். அவர் தமது உக்கிரக கோபத்தில் இஸ்ரவேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார்னா இஸ்ரவேலினுடைய பலன் முழுவதையும் அதனுடைய பராக்கிரமம் முழுவதையும் அவர் வெட்டி போட்டார். சத்துருக்கு முன்பாக அவர் தமது வலதுபுற கரத்தை பின்னாக திருப்பி சுற்றிலும் இருப்பதை பட்சிக்கிற ஒரு அக்னி ஜுவாலையை போல் யாக்கோபுக்கு விரோதமாக எரிந்தார். பகனினை போல தம்முடைய வில்லை நாணேற்றினார் என்று சொல்லப்படுகிறது. 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் பகைஞன் போல் ஆனார், இஸ்ரவேலை விழுங்கினார், அதன் அரண்மனைகளை எல்லாம் விழுங்கினார், அதன் அரண்மனைகளை அழித்து யூதா குமாரத்திக்கு மிகுந்த துக்கிப்பையும் சலிப்பையும் உண்டாக்கினார். அந்த ஒரு எருசலேமானது, யூதாவானது ஒரு ஆண்டவருடைய தோட்டத்தை போல இருந்ததற்கு வேலி அடைத்து வைத்திருந்த ஆண்டவர் தம்முடைய வேலியை பலவந்தமாக பிடுங்கி போட்டபடியினால சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை எல்லாம் அழிச்சிட்டு கர்த்தர் சீயோனில பண்டிகைகளை
ஓய்வு நாள்களை மறக்க பண்ணி தனது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்து விட்டார் என்று சொல்லி, ஜனங்களுடைய அக்கிரமங்களை எடுத்து காட்டாம ஜனங்கள் மனம் திரும்பாம போன பட்சத்தில் ஆண்டவர் இங்கே ஆசாரியர்களையும் அவர் தள்ளி போடுகிறார். இங்கே தீர்க்கதரிசிகளையும் ராஜாவையும் ஆண்டவர் தள்ளி போட்டு புறக்கணிக்கிறதை பார்க்கிறோம். ஓய்வு நாளையும் பண்டிகை நாள்களையும் ஆண்டவர் மறக்க பண்ணிவிட்டதை பார்க்கிறோம். தமது பலிபிடத்தை ஒழித்து விட்டார், பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார், அதனுடைய அரண்மனைகளின் மதில்களை சத்ருவின் கையில ஒப்பு கொடுத்தார். பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல கர்த்தரின் ஆலயத்தில் அவர்கள் ஆரவாரம் பண்ணினார்கள். சுருக்கமாக சொல்ல போனோம்னா, இஸ்ரவேலை தேவன் மகிமைப்படுத்தி இருந்தார், அதன் மகிமையாக தேவனே இருந்தார். மக்களோ காலப்போக்கில் ஆச்சாரங்களை பற்றி கொண்டு ஆண்டவரை மறந்துவிட்டபடியினால அரண்களை நிர்மூலமாவதற்கு என் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ராஜாவையும் பிரபுக்களையும் நாடு கடத்துகிறதற்கு ஒப்பு கொடுத்து விட்டார். வேதத்தின் வழிகாட்டுதல் இல்லாமல் அவர்களுக்கு போகத்தக்கதாக மாறிவிட்டது. 9ஆம் வசனத்தில் வேதமும் இல்லை, அவள் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, அந்த நிமித்தமாக போரினுடைய அந்த கொடூரத்தின் நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய வறுமை, ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் தேசத்தில் சத்ருவினுடைய ஆளுகை உள்ளே வந்தபடியினாலே, சத்ருவினுடைய அழிவுகள் உள்ளே வந்தபடியினாலே, எருசலேம் மண்மேடாக்கப்பட்டதினாலே சாப்பாட்டுக்கே வறுமையாக கூடிய நிலைமைக்கு அங்கே சீயோன் குமாரத்தியின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள். தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக் கொள்ளுகிறார்கள், ரெட்டு உடுத்திருக்கிறார்கள். எருசலேமின் கன்னியர்கள் தலைகவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுக்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது என்று சொல்லுகிறார். அங்கே பார்த்தோன்னு சொன்னால் தாய்களின் மடியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பிராணனை விடும் பொழுது தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்சரசமும் எங்கே என்று கேட்கிறார்கள். மறிக்க போகிற சூழ்நிலையில், அம்மா எங்களுக்கு நீ தரக்கூடிய தானியங்களையும் நீ எங்களுக்கு ஊட்டச்சத்தாக தரக்கூடிய திராட்சரசங்களையும் எங்கே? குத்துண்டவர்களைப் போல நகரத்தினுடைய வீதியில மூர்ச்சித்து கிடக்கிறார்கள் குழந்தைகள். எருசலேம் குமாரத்தியே என்று சொல்லி திரும்ப அங்கே அது ஒரு கற்புள்ள கன்னிகையாக வாழ்கிறதற்கு அழைக்கப்பட்டது. அவர்களை பராமரிப்பதற்கென்று தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் ஆசாரியர்களையும் ராஜாக்களையும் வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் சரியான காரியத்தை அவர்களுக்கு போதிக்காதபடியினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலை தேவன் நியாயம் தீர்க்காது இருந்தால் அது அநீதியாகும். தேவனோ நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி. அவருடைய நியாய தீர்ப்பின் நாளில் யார் நிமிர்ந்து நிற்க முடியும்? இதிலிருந்து தப்ப மனம் திரும்புதல் தான் ஒரு சிறந்த ஒரு மருந்தாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. தனி மனித வாழ்விலும் இன்றைக்கு அவனை வழிநடத்துகிறதற்கு கொடுக்கப்பட்ட போதகர்கள், கொடுக்கப்பட்ட தேவ ஊழியர்கள் அக்கிரமத்தையும் பாவத்தையும் கண்டித்து உணர்த்தி சரியான பாதைக்கு அந்த ஆத்துமாக்களை அந்த குடும்பங்களை வழி நடத்தலன்னு சொன்னால் அவர்களினுடைய காயமும் சமுத்திரத்தை போல பெரியதாக மாறிவிடும். உன்னை குணமாக்குகிறவன் யார் என்று ஆண்டவருடைய நியாய தண்டனைகள் வெளிப்படும் பொழுது அவைகளைத்தான் நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை தான் பார்க்க முடியும். இன்னைக்கு ஜனங்களுடைய காயங்களை அப்படியே கட்டி மேற்பூச்சாய் பூசுகிற அநேக போதகங்கள் பெருகிவிட்டதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன சின்ன பாவங்கள் கூட கடைசியில் அது பெரியதாக மாறி அது தேவனுடைய நியாய தண்டனைக்கு முன்பாக பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை தனி மனித வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் அநேக பட்டணங்களிலும் தேசங்களிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் வறுமைகளுக்கு காரணம், ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு காரணம், கொடுமைகளுக்கு காரணம், விட்டு கொடுக்கப்படுகிறதற்கு காரணம், அடிக்கப்படுகிறதற்கு காரணம் பாவத்தினுடைய அவர்களுடைய அந்த மனம் திரும்பாத நிலைமைத்தான் அதற்கு காரணமாக காட்டப்படுகிறது. ஒரு சிறு வயதில் படித்த கதையை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். ஒரு அருமையான தாய்க்கு ஒரு மகன் இருந்தால், அவள் தகப்பன் இல்லை, சின்ன வயசுலேயே அந்த அம்மா தையலை தச்சு அதில் கிடைக்கிற வருமானத்தை கொண்டு தன்னுடைய மகனை வளர்க்கக்கூடியவளாக இருந்தாள். ரொம்ப செல்லமாக வச்சுருந்தா, அப்பாவும் இல்லை, ஒரே மகன். அதனால் அவனை ரொம்ப செல்லமாக வச்சுருந்ததுனால அடிக்க மாட்டான். திடீர்னு சொல்லி அவன் சின்ன பசங்க கூட விளையாட போயிருக்கும்போது ஒரு நண்பர் வீட்டுக்குள்ளே போயிருக்கும்போது அவங்க அம்மாவும் அதே போல் தையல் மிஷினை அவர்கள்
பயன்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. அங்கே ஊசி ஒன்றானது கீழே விழுந்து கிடந்தது. இவன் பார்த்தான். அடிக்கடி நம்ம அம்மா இந்த ஊசியில் தானே நூலை கோர்த்து அவங்க அடிப்பாங்க, இது கீழே கிடக்குதுன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான். தன்னுடைய நண்பருடைய அம்மாட்ட கொடுக்காம தன்னுடைய தாயினிடத்தில் கொண்டு வந்து கொடுத்த போது அந்த அம்மா இது எங்கே கிடச்சிது, எப்படி கிடச்சிதுன்னு ஒன்றும் கேட்கல. அவனை தட்டி கொடுத்து குட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுட்டாங்க. பார்த்தான் அம்மாவுக்கு கீழே கிடந்து எடுத்து கொடுக்குற பொருட்கள் மிகுந்த சந்தோஷமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன காரியங்களை அவனுக்கு கண்களுக்கு விருப்பமானதை எங்கெங்கெல்லாம் பார்க்குறானோ அவைகளெல்லாம் தூக்கி கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அந்த அம்மா கேட்கவே இல்லை. இது எப்படி கிடச்சிது, எங்கே வாங்கினா, எதனால் வாங்கினா, ஒன்றையும் கேட்கல. அப்புறம் கொஞ்சம் அப்படியே சிக்கன் சாப்பிட ஆசையாக இருக்குதுன்னா தெருவில் ஓடி விளையாடுகிற கோழிகளை பிடிக்க ஆரம்பித்தான். அம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்தான். அதற்கும் அம்மாட்ட இருந்து ஒரு காரியம் இல்லை, அப்ரிஷியேஷன் தான் கிடச்சிது. திரும்ப போனால் மட்டன் சாப்பிடணும் போல் இருந்தது. பக்கத்து வீட்டில் காணப்படுகிற ஆடை திருட ஆரம்பித்தான். இப்படி அவன் தன்னுடைய நண்பர்கள் துன்மார்க்கமான நண்பர்களோடு சேர்ந்து அவன் வளர வளர அவனுடைய வாழ்க்கையில் துன்மார்க்க வாழ்க்கையும் வளர்ந்து போனது. அவன் இப்பொழுது காசு நிறைய குடிப்பதற்கும் வெறிப்பதற்கும் அநேக பாவங்களை செய்கிறதற்கும் பணம் நிறைய தேவைப்பட்டபடியினால அவன் அநேக திருட்டுத்தனமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தான், திருட ஆரம்பித்தான், திருடனாக மாறினான். இப்படி திருடுகிற ஒரு நாளில் ஒரு திருடுகிற இடத்தில் அவன் மாட்டிக்கொண்ட பொழுது அவர்கள் இவனை கையுமையுமாக பிடித்த பொழுது அவர்களை தாக்கினதில் அது ஒருவன் இறந்து விட்டான். இதை போலீஸ்காரர்கள் அந்த வழியாக போகும்போது நேராக பார்த்துட்டாங்க. வேகமாக ஓடி வந்துட்டான். வீட்டுக்குள்ளே வந்தான். அவனை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவன் தூக்கு மேடைக்கு செல்லுகிறதற்கு முன்பாக உன்னுடைய கடைசி ஆசை என்ன, உன்னுடைய விருப்பம் என்ன, நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று கேட்டபொழுது என்னுடைய அம்மாவை ஒரே ஒரு விஷயம் நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே அவங்க அம்மா மேலே அவ்வளோ பாசம் போல் இவ்வளோ அன்பாக வளர்த்ததுனால அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு கூப்பிடுகிறான்னு சொல்லி அவங்க அம்மாவை கொண்டு வந்து விட்டாங்க. அவன் அம்மாவும் கண்ணீரோடு கூட ஒரே ஒரு மகன் கடைசியாக தூக்கு மேடைக்கு போகிறானேன்னு சொல்லி கண்ணீரோடு நிற்கிற அந்த நேரத்தில் வெந்த புண்ணில் வெயில் பாய்ச்சுகிறது போல் ஒரு வார்த்தையை சொன்னாம்மா, சின்ன வயசில் நான் ஒரே ஒரு ஊசி தான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஊசியை நான் எடுத்து கொண்டு வந்து தரும் பொழுது என்னை ஓங்கி நீ அடிச்சிருந்தான்னு சொன்னா, நீ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லி நீ அன்னைக்கே என்னை கண்டித்து திருத்தியிருந்தா நான் இவ்வளோ பெரிய கொலை குற்றவாளியாக மாற்றப்பட்டு மரண தண்டனைக்கு நான் சென்றிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போயிட்டான். நின்று அவங்க அம்மா அந்த அழுகையை தாங்க முடியாமல் கதறி துடித்தாங்க. ஐயோ, என்னுடைய மகனை பெற்றெடுத்ததோ நான் தான் இன்றைக்கி அழிவுக்கு நேராக அவனை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்து விட்டேனே என்று சொல்லி அத்தனையாக கதறி அழுதார்கள். அவனுடைய வாழ்க்கையானது ஒரு மரண தண்டனையோடு கூட முடிவடைந்து விட்டது. இன்றைக்கும் நம்ம செய்கிற சின்ன சின்ன பாவங்களை, அக்கிரமங்களை இன்றைக்கு நமக்கு போதிக்கிறவர்கள், நம்மை வழிநடத்துகிறவர்கள், நமக்கு பாத்தியாக இருக்கிறவர்கள், நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் நமக்கு அவைகளை போதிக்காதபடி, அவைகளை கண்டிக்காதபடி தட்டி கொடுத்து பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிறதற்கு நமக்கு போதிக்காமல் வெறும் பாலை மட்டும் குடிக்க கொடுத்தாங்கன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், இப்படிங்கிற காரியத்தை நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, அவர் நம்ம கூட இருப்பார் போலன்னு சொல்லி ஜனங்கள் தவறி நடக்க ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் கடைசி நாளில் பாவத்தினுடைய சம்பளம் அது மரணமாக மாறிவிடும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அருமையான ஒரு உமையை சொன்னார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தானாக ஒருவனை மாற்றும்படியாக சமுத்திரத்தையும் தாண்டி ஃபாரின்லாம் போய் ஊழியம் செஞ்சுட்டு வர்றீங்க. ஆனால் அவனை உங்கள் மார்க்கத்தானாய் மாற்றின பின்பு நீங்கள் ஹீரோவாக மாறி அவன் உங்களுடைய பக்தனாக மாறின பின்பு, சீசனாய் அல்ல பக்தனாய் மாறின பின்பு அவனையும் நீங்கள் ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக மாற்றி விடுகிறீர்கள். இன்றைக்கு அவர்களை ஜெப வீரர்களாக, அதாவது பூரண புருஷர்களாக, கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக உருவாக்குகிறதற்கு பதிலாக குழந்தையாகவே வச்சு உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எனக்கு எழுது, நான் உனக்கு பாலூட்டுகிறேன் என்று சொல்லுகிற அந்த தாளாட்டுவார் செயலாட்டுவார் என்கிற காரியத்தையே போதித்து விசுவாசிகளை குழந்தையாய் வைத்திருக்கிறபடியினால அக்கிரமத்திலிருந்து அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அனுபவித்தே
ஆக வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை அவர்களுடைய காயம் சமுத்திரத்தைப் போல அது பெரியதாக மாறிவிடும். குணமாக்குகிறவன் யார் என்று கேள்வி கேட்கிற அளவிற்கு நிலைமை மோசமாகிவிடும். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்புகளை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வசனத்தில் அவ்வளவு வாஞ்சியாக இருந்து ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அறிய வேண்டும், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்கிற வசனத்தை நாங்கள் இறுக பிடித்து கொண்டு நாங்கள் சத்தியத்தில் வளருகிறதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுவோம். ஆண்டவர் நிச்சயமாக கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நம்மையும் பூரண புருஷராக உருவாக்குவார். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே,